அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி முதல் வெள்ளி அன்று அம்மனுக்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எளிமையான முறையில் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று எதற்காக பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னா, அம்மனுக்கு உரிய நாள் என்று நம்ம பூஜை செய்யும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும், துன்பங்கள் நீங்கி நமக்கு இன்பம் பெற்று நம்ம வாழ்வதற்காக இந்த நாளன்று அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும். அம்மனுக்குன்னு எந்த அம்மனுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். எந்த அம்மனை வேண்டுமானாலும் நம்ம வழிபாடு செய்யலாம். நம்மளுடைய இல்லத்தில் எந்த அம்பாள் படம் இருக்கின்றதோ அந்த அம்பாளுக்கு நம்ம வழிபாடு செய்யலாம். மாரியம்மன் படம் இருக்கின்றது அப்படின்னா மாரியம்மன் படம் எடுத்து வைத்துக்கோங்க. வராகி அன்னை படம், மகாலட்சுமி தாயார் படம் மற்றும் உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் படம் இருக்கிறதோ, பெண் தெய்வம் இருக்கின்றதோ அந்த படத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மணப்பலகையில் சிவப்பு நிற துணி விரித்து அந்த அம்பாள் படத்தை மேலே வைத்து சந்தன குங்குமம் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டாலும் அலங்காரம் செய்துட்டு மல்லிகைப்பூ மற்றும் செந்தாமரை பூக்கள், வாசனை பூக்கள், கதம்பம் இது போன்ற பூக்களால் நம்ம அம்மனை அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப முக்கியமானது. ஏற்றி வழிபாடு செய்வதனால் நம்ம வீட்டில் செல்வம் பெருகும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். நம்ம அதற்கடுத்து வைக்க வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு செம்பு எடுத்துக்கோங்க அல்லது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு நீங்கள் ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீர் விட்டுக்கோங்க. அந்த தண்ணீரில் 1 இன்ச் போல் மஞ்சள் தூள் கலந்து, ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை போட்டு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் துண்டு போட்டு அம்மன் படத்திற்கு பக்கத்தில் வச்சிடுங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கூழ் காய்ச்சி வைக்கணும். அம்மனுக்கு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக நம்ம கூழ் காய்ச்சி வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்போதுமே நெய்வேத்தியம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி தான் நம்ம வைப்போம். அப்படியும் வைக்கிறதும் ரொம்ப நல்லதான், ஒன்று தவறு கிடையாது. ஆடினாலே கூழ் தான், அதனால் கூழ் வைப்பது மிகவும் விசேஷமானதாக இருக்கும். உங்கள்கிட்ட கம்மங்கூழும் வைக்கலாம், கெப்பக்கூழும் வைக்கலாம். எந்த கூழ் வேண்டுமானாலும் நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். கூழ் காய்ச்சி நெய்வேத்தியமாக சுவாமிக்கு வைத்துடுங்க. அதற்கப்புறம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்துட்டு அதற்கப்புறம் மஞ்சள் கயிறு வச்சுக்கோங்க, 2 வளையல் வச்சுக்கோங்க. நம்ம சுமங்கலி பெண்களுக்கு என்னென்ன நம்ம கொடுப்போமோ அது எல்லாமே நீங்கள் வைத்து வழிபாடு செய்வது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தாம்பூல செட்டை வைத்து வழிபாடு செய்யுங்க. அந்த தாம்பூல செட்டில் மஞ்சள் கயிறு, வளையல், மஞ்சள் குங்குமம் கட்டாயமாக நம்ம இருப்பது ரொம்ப நல்லது. ப்ளவுஸ் பிட்டெலாம் அது அடிக்ஷனல் தான். உங்களுக்கு முடிஞ்ச ப்ளவுஸ் பிட்டை கூட ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் சுவாமிக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரு செம்பு தண்ணீரில் மஞ்சள் வேப்பிலை வைத்துட்டு அதற்கப்புறம் நெய்வேத்தியமாக கூழ் வச்சுக்கோங்க. மற்ற நீங்கள் இனிப்பு வகையானதும் வைக்கலாம். அதாவது பொங்கல், பாயசம் இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா சாதம் இந்த மாதிரி கூட வைக்கலாம். உங்களுக்கு என்னென்ன முடியுதோ அது நெய்வேத்தியமாக வைத்துக்கொள்ளலாம். பழங்கள் வைக்கலாம். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், ஒரு மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், அதற்கப்புறம் வளையல் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பிறகு அதற்கப்புறம் உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலை பாக்கும் மஞ்சள் கயிறு வைக்கிற இடத்துல கொஞ்சம் மல்லிகைப்பூவும் சேர்த்து வச்சுக்கோங்க. வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த தொம்பளை செட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படி யாரும் வரமாட்டாங்க, நான் மட்டும் தான் சும்மா வீட்டில் வைத்து வழிபாடு செய்வேன் அப்படின்னா அந்த தாம்பூல செட்டை நீங்களே பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று தவறே கிடையாது. நம்ம யாருக்காவது சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப நல்லது. அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்களே அந்த வளையலை பயன்படுத்திக்கோங்க, அந்த மஞ்சள் கயிறு பயன்படுத்திக்கோங்க. சுவாமிக்கு என்னென்ன வைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்களே பயன்படுத்தி கொள்ளலாம். நெய்வேத்தியமும் நீங்களே சாப்பிட்டு கொள்ளலாம். எல்லாமே நம்மளே பயன்படுத்தலாம். மற்றவர்களுக்கு கொடுப்பது ரொம்ப சிறப்பு. கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம பயன்படுத்தலாமே தவிர எந்த தவறும் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது, ஆடி வெள்ளிக்கிழமை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். முடிந்தால் தேங்காய் பழம் கூட வைக்கலாம். இல்லை அப்படின்னா வெற்றிலை பாக்கு வைப்பது ரொம்ப நல்லது. இவ்வளோதாங்க. இந்த வழிபாடு ரொம்ப எளிமையான முறை தான். இந்த ஆடி வெள்ளி என்று பூஜை செய்யும்போது எப்போதுமே விநாயகர் வழிபாடு செய்துட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த வெள்ளிக்கிழமை தனியாகவே குலதெய்வ பூஜை செய்வாங்க நிறைய பேர். அதனால் குலதெய்வம் வழிபாடு நீங்கள் தனியாக செய்யலாம். அப்படி இல்லைன்னா அம்பாள் வழிபாடு செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதற்கு முன்னதாக நீங்கள் குலதெய்வத்திற்கும் ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு குலதெய்வத்திற்கு 108 முறை அவங்களுடைய பெயர்களை சொல்லிவிட்டு நீங்கள் அதற்கப்புறம் அம்மன் வழிபாடு நீங்கள் செய்யலாம். இப்படியும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அதற்கப்புறம் நம்ம விளக்கு பூஜை வெள்ளிக்கிழமை பண்ணலாம். இப்போ வந்து ஆடி வெள்ளி 4 வாரம் வரும் பார்த்திங்கன்னா, அதில் ஒவ்வொரு வெள்ளியும் ஒவ்வொரு பூஜையை நீங்கள் பண்ணிக்கலாம். முதல்ல குலதெய்வ வழிபாடு கூட செய்து கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு அல்லது விளக்கு பூஜை இல்லைன்னா ஆடி வெள்ளி பூஜை இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து எந்த பூஜை ரொம்ப எளிமையாக இருக்கோ அந்த பூஜை வந்து செய்துக்கோங்க. இந்த வெள்ளிக்கிழமை அன்று பக்கத்தில் ஆலயம் இருக்குது, அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே வந்து நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலே உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் போயிட்டு சுவாமி கும்பிட்டு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து வளையல் வாங்கி கொடுக்கலாம், மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம், அல்லது எண்ணெய் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதாவது விளக்கு போடுவதற்காக எண்ணெய் திரி பாக்கெட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், பூக்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது வேண்டியிருக்கீங்க அப்படின்னா மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், வளையல் இதை நீங்கள் வாங்கி கொடுங்க. அவங்க வந்து வர்ற பக்தர்களுக்கு அவங்க வந்து கொடுத்துருவாங்க, பூசாரி வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுப்பது, இந்த ஆடி மாதத்தில் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்ம நினைத்த வேண்டுதல் வந்து நினைத்தபடியே நடக்கும். வீட்டில் வந்து திருமணம் நடந்தாலும் வீட்டில் பிரச்சனையாக இருக்கின்றது அப்படி இருக்கிறவங்களும் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனையும் தீரும். எல்லா வித சகல சந்தோஷத்திற்கும் இந்த ஆடி வெள்ளி பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, தோஷங்கள் இருக்குது, ஜாதகத்தில் வந்து நிறைய தோஷங்கள் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில கால சர்ப்பதோஷம் இருக்குது, அப்படி நாகதோஷம் இருக்குது, செவ்வாதோஷம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கோ துர்க்கை அம்மன் கோவிலுக்கோ போயிட்டு வருவது அந்த தோஷங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சரியாயிடும். உங்களை வந்து அந்தளவுக்கு பாதிக்காது அப்படிங்கிறதும் இருக்கின்றது. அதனால் இந்த ஆடி மாதம் பார்த்திங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு கோவிலுக்கும் போங்க, வீட்டிலையும் எளிமையான முறையில் வந்து வழிபாடு செய்துட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ஆடி முதல் வெள்ளியும் ஆடி கடைசி வெள்ளியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த 2 நாளில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வாரமாவது நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்க அடிக்கடி போயிட்டு வர முடியாது இல்லையா, அவங்க வந்து முதல் வெள்ளி அல்லது கடைசி வெள்ளி இந்த 2 வெள்ளியில் ஏதாவது ஒரு வெள்ளி நீங்கள் கட்டாயமாக அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. போக முடியாதவர்கள் வீட்டிலே இருந்தபடி எளிமையான முறையில் வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வருவது நல்ல விசேஷத்தை நமக்கு கொடுக்கும். மகாலட்சுமி பூஜை செய்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் அம்மன் வழிபாடு செஞ்சாலும் லக்ஷ்மியோட 108 போற்றிகள் சொல்லுங்கள். மகாலட்சுமி அஷ்டகம் இருக்கும் பார்த்திங்களா, அதை சொல்லுங்கள். கனகதார சோஸ்திரம் படிங்க. இதெல்லாம் இப்படி படிக்கிறதுனால உங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே செல்வம் வந்து நிறைவாக இருக்கும். செல்வம் வந்து பெருகி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும். தடையில்லா பணம் வந்து உண்டாகும். மகாலட்சுமி பூஜை அடிக்கடி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்போதுமே வற்றாத செல்வம் இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஆடி வெள்ளிக்கிழமையன்று உங்களுடைய நிலைவாசலில் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க. அதாவது நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அங்கே கொஞ்சம் வேப்பிலை வச்சு அங்கே ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்தால் போதும். முடிந்தால் 2 ஏற்றலாம் அல்லது 1வது நீங்கள் ஏற்றலாம். ஏற்றி வைத்துட்டு அதற்கப்புறம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. ஆடி வெள்ளிக்கிழமை காலையும் மாலையும் இருவேளையும் நீங்கள் விளக்கேற்றி வைத்து பூஜை செய்வது மிக சிறப்பான பலன் கொடுக்கும். இந்த வெள்ளிக்கிழமை அன்று, இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் பூஜை செய்யும்போதும் மஞ்சள் நிறம் சேரீ அல்லது சிவப்பு நிற சேரீ நீங்கள் கட்டி பூஜை பண்ணுவது இன்னமும் கூடுதல் சிறப்பு கொடுக்கும். அடுத்த பதிவில் நம்ம குலதெய்வ வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிற பதிவை நம்ம பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு 2-3 முறையாக நம்ம வந்து மெத்தடில் வந்து வழிபாடு செய்யலாம். அது எப்படி அப்படின்னு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த தகவல் உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் உங்களுக்கு தெரிந்து கொள்ளனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.